பிரபஞ்சத்திற்கும், பஞ்சபூதத்தின் நீருக்கும் நன்றி. நம்ம கோல்டு மார்க்கெட்டில டெய்லியுமே வந்து ஒரு ப்ராப்பரான ப்ராஃபிட் எடுத்துட்டு இருக்கோம். நம்ம சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து லேர்ன் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து மார்க்கெட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் குடுக்கும் அப்படிங்கிறத டெய்லியுமே சொல்லிட்டு இருக்கோம். சாட்டர்டே வீடியோல நம்ம என்ன சொல்லியிருந்தோம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு பார்த்துருவோம். குரூப்ல நான் ஷோ பண்ணி காட்டிடுறேன். சாட்டர்டே மார்னிங்கில நான் போட்ட வீடியோ வந்து பொறுத்தவரைக்கும், மார்க்கெட் வந்து ஹைல இருக்கு. 4550ல மார்க்கெட் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. திரும்ப மார்க்கெட் போயிட்டு ஒரு க்ளோஸ் வச்சு மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். 2% மார்க்கெட் இறங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஒரு ப்ராட் பிக்கிங்கோ அல்லது நியூஸ் மார்க்கெட்ல இறங்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். நம்ம 2% எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அது வந்து 5% இறங்கியிருக்கு மார்க்கெட் நேத்து. ஓகேங்களா? நம்ம குரூப்ல எல்லாமே அப்பப்போ வந்து நம்ம வந்து சார்ட் அனலைசிஸ் குடுத்து வந்துட்டுருக்கோம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க்கெட் வந்து இறங்கும். இதுவரைக்கும் இறங்கி திரும்ப ரிவர்சலாகவும் குடுத்துருக்கோம். 4445 வரைக்கும் போயிட்டு திரும்ப ரிவர்ஸாகவும் குடுத்துருந்தோம். அதே மாரி 4440ல ஒரு பை டிப் குடுத்துருந்தோம். 4478ல ஒரு பை டிப் குடுத்துருந்தோம். 78 எடுத்த என்ட்ரி வந்து லாஸ் ஆனாலுமே, கீழ லோ மார்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, 4445 லோ வரம்போது நீங்க பை பண்ணி ஒரு $30 புக் பண்ணுச்சு. 30.4470 வரைக்கும் போச்சு. அதாவது நான் சொல்ற ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒவ்வொரு ட்ரேடர்ஸுக்கும் மெயினா சொல்ல வர்றது, ஒரு ஏவரேஜ் ட்ரேடிங் செட்டப்ல நம்ம இருக்கோம். ஸ்டாப் லாஸ் ட்ரேடிங் கிடையாது. மார்க்கெட் வந்து என்ட்ரி எடுத்தா திரும்ப ஏவரேஜ் மார்க் கீழ இறங்கும்போது நீங்க ஒரு பை பண்றபோது, கண்டிப்பா ப்ராஃபிட்டபிளா இருக்கும். அதெல்லாம் அது வந்து அந்த ஆல்ரெடி எடுத்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் நியூட்ரல் ஆயிரும். சரிங்களா? ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. கடைசி எடுத்த என்ட்ரி வந்து ப்ராஃபிட் குடுத்துரும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு டிசிப்ளினா நம்ம ட்ரேட் பண்றோம். நம்ம சொல்ற விஷயங்கள்லாம் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 90% நடந்துட்டுருக்கு. கால்ஸோ, டிப்ஸோ வாங்கி பண்ண ட்ரேடர்ஸ் வந்து பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்ம சொல்ற விஷயங்கள அப்படியே ஃபாலோ பண்ணாதீங்க. ஏதாவது டவுட்ஸ் வந்து கேட்டுட்டு, வாய்ஸ் நோட் போட்டு என்ட்ரி எடுங்க. விஐபி குரூப்ல இருக்க ட்ரேடர்ஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி வந்து நம்ம சொல்ற விஷயம் எல்லாமே புரிஞ்சு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால புரிஞ்சு தான் ட்ரேட் பண்றாங்க. இருந்தாலுமே வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு சில நேரத்தில வந்து மார்க்கெட் கிராஷ் ஆகும்போது நம்ம பேனிக் ஆயிருவோம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு திரும்ப மார்க்கெட் வந்து மேல வருமா? வராதா? செல் ஆயிட்டு இருக்குமா? அப்படிங்கிற நெறைய பேத்துக்கு கொஸ்டினா இருக்கும். கண்டிப்பா அதுக்கு இன்னைக்கு வீடியோல பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி நேத்து குடுத்துருக்கோம் 4310 திரும்ப நைட் வந்து பை பண்ண சொல்லிட்டோம். 310 டூ 20 பை பண்ண சொல்லியிருக்கோம். டார்கெட் 4380 அப்படிங்கிறத கடைசி கால்ஸா நான் குடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதில வந்து மார்னிங்ல ஒரு ட்ரேடர் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருவோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா ட்ரேடிங்ல வரவங்களுக்கு வந்து வீடியோ சப்போர்ட்டா இருக்கும். அதாவது நம்ம டெக்னிக்கலா வந்து பார்த்தீங்கன்னா, அனலைசிஸ் பண்ணி தான் டெய்லியுமே மார்னிங் வீடியோ குடுத்துட்டுருக்கோம். ஈவினிங்ல 7 பிஎம் வீடியோ போட்டுருக்கோம். எஸ்டர்டே வீடியோ வந்து நான் போட முடியல வெளியூர்ல இருந்ததுனால. இன்னைக்கு வந்து உங்களுக்கு 2 வீடியோ வந்துரும். மார்னிங் இப்போ இன்னைக்கு 7 பிஎம் 7 ஏஎல் வந்து 6 பிஎம் வரைக்கும் மார்க்கெட் எப்படி இருக்கும்? ஆல்ரெடி மார்க்கெட் இதெல்லாம் பெரிய கிராஷ் ஆயிருக்கு. இறங்கிருச்சு. ஒரு 5% மார்க்கெட் $200 பக்கம் மார்க்கெட் இறங்கியிருக்கு. இனி இறங்குமா? அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேங்களா? இனி இறங்குமா? அப்படிங்கிற கொஸ்டின். இதுவரைக்கும் மார்க்கெட் இறங்கியிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு $200 நேத்து ஃபுல்லாவே ஓவராலா இறங்கியிருக்கு. இறங்கி வந்து ஒரு ப்ராட் பிக்கிங் நடக்குது. சரிங்களா? பெருசா பை ஆகாத மார்க்கெட்டு. ஒரு ப்ராட் பிக்கிங் மார்க்கெட்ட இத நான் பார்க்குறேன். எகைன் வந்து மார்க்கெட் வந்து வந்து செல் ஆகுமா? அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆல்ரெடி நம்ம குரூப்ல வந்து பிரீமியம் குரூப்ல வந்து கால்ஸ் ப்ரொவைட் பண்ணியாச்சு. விஐபி குரூப்ல. அதில வந்து என்ன சொல்லியிருந்தோம்னா, எஸ்டர்டே வந்து பொறுத்தவரைக்கும் ஒரு உங்களுக்கு பெருசா மார்க்கெட் மூவ்மெண்ட் இல்லாதனால நான் வந்து காஸ்ட் டூ காஸ்ட் எக்ஸிட் சொல்லிட்டேன் மார்னிங் கால்ஸு. எகைன் பொறுத்தவரைக்கும் 4478 வந்தா பை பண்ண சொல்லியிருந்தேன். 4380 வந்தா நான் பை பண்ண சொல்லியிருந்தேன். சரிங்களா? 4478 வந்து பை பண்ணியிருந்தாங்க. ஆல்ரெடி திரும்ப வந்து 4440 ஒரு என்ட்ரி குடுத்தேன். 4440 என்ட்ரி குடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 475 வரைக்கும் மார்க் போச்சு. அது எல்லா என்ட்ரியும் நம்ம புக் பண்ண சொல்லிட்டோம். க்ளோஸ் பண்ண சொல்லிட்டோம். எகைன் நெக்ஸ்ட் லெவல் பொறுத்தவரைக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்ணோம். 4380 வாங்கலாங்கிறத நான் சொல்லியிருந்தேன். 4380 ட்ரேடர்ஸ் நெறைய பேர் புக் பண்ணியிருந்தாங்க. என்ட்ரி புக் பண்ணியிருந்தாங்க. அது வந்து லாஸஸ் அப்படிங்கிறது லாஸ்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இப்போ. 380 அப்படிங்கிறது. எகைன் 4310 வந்தோனே நான் வந்து பை என்ட்ரி குடுத்துருந்தேன். டார்கெட் 4310லேருந்து 4320 வந்தா பை பண்ண சொல்லியிருந்தேன். டார்கெட் பொறுத்தவரைக்கும் 380 வரைக்கும் போகும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா 4350 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. அத நான் வந்து ப்ராஃபிட் புக் பண்றேன்னா பண்ணிக்கங்க. அல்லது வெயிட் பண்ண சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா வெயிட் பண்றத வந்து பொறுத்தவரைக்கும் டார்கெட் போறக்கு வாய்ப்பு இருக்கு. அதான் நம்ம எடுத்த ப்ராஃபிட் லாஸா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத மீன் பண்ண முடியும். சரிங்களா? இப்ப 4340 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. அதில வந்து சில ட்ரேடர்ஸ் புக் பண்ணி ப்ராஃபிட் போட்டிருந்தாங்க. ஓகேங்களா? இனி எப்படி இருக்கும் இன்டர்டல் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதாவது அடுத்து வந்து இப்போ நான் 4310ல பை எடுக்கலாமா? கண்டிப்பா அப்படின்னா லோ டிப் வந்து எடுக்கலாம். இந்த லெவல் வந்தா நீங்க பை எடுத்துக்கங்க. எகைன் பை டிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம எதிர எக்ஸ்பெக்ட் பண்றது 4360 60 டூ 65 அப்படிங்கிறத எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? இதுவரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் வந்து போறக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கு. சரிங்களா? அப்படின்னா வந்து நம்மளோட இன்ட்ராடேவோட பை டிப் பொறுத்தவரைக்கும் நெக்ஸ்ட் பை என்னோட பை டிப் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறபோது 4260 4260 டூ 65 அப்படிங்கிறது என்னோட நெக்ஸ்ட் பை டிப்பா இருக்கும். அதாவது நான் சொல்றது பார்த்தீங்கன்னா, என்னோட டெக்னிக்கல் வியூ எப்படி வந்து நான் வந்து சொல்றேன். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 100% அளவுக்கு செக்யூரிஸ் இல்லாட்டியும் கூட 90% அளவுக்கு கண்டிப்பா வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா போகும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருக்கேன். எஸ்டர்டே குடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு $49 அதாவது
4320 என்ட்ரி எடுத்தால் கூட ஒரு $30 அளவுக்கு புக் பண்ண முடியும். 4350 வரைக்கும் மார்க்கெட் போச்சு. ஒரு $30 மார்க்கெட் ரிவர்சல் ஆகிக்குது. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, என்னோட என்ட்ரி பொறுத்தவரைக்கும் 4310 எடுத்தாலுமே 4300 310 எடுத்துக்கலாம். நான் எடிட் பண்ணிடுறேன். 4300 டூ 310 அப்படிங்கிறத நம்ம வந்து அடுத்த பை என்ட்ரியை பார்க்குறேன். அடுத்து ஏவரேஜ் பை டிப் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4265 சரிங்களா? 300 எடுத்தால் மார்க்கெட் அந்த என்ட்ரி லாஸ் இருந்தால் கூட கீழே 4260 எடுக்கிறபோது திரும்ப மார்க்கெட் வந்து 4260லேருந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4360 வரைக்கும் போகிறதுக்கு ஜம்பாக வாய்ப்பு இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான். ஏன்னா மார்க்கெட் இறங்கி தான் வந்து பை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதாவது இறக்கம் இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் பை ஆகும். இல்லைன்னா மார்க்கெட் ரேஞ்ச் மோட்டாக இருக்குன்னு சொல்லியிருந்தேன். எஸ்டர்டே வந்து பெரிய ஒரு கிராஷ் நடந்திருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் செஷன் ஃபுல்லாகவே நம்ம ப்ராஃபிட்டாக இருந்தோம். ஈவினிங் செஷனில் 4350 எடுத்த என்ட்ரி மட்டும் உங்களுக்கு மார்க்கெட் வந்து இப்போ ஏவரேஜாக கிட்டத்தட்ட வந்து ஒரு லாஸஸ் கம்மியாகிருக்கும். சரிங்களா? அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, ஃபஸ்ட் எடுத்த என்ட்ரி வந்து லாஸஸ் கம்மியாகும் ஏவரேஜாக புக் பண்ணிடுவோம். $5 மைனஸ் இருந்தாலும் புக் பண்ணிடுவோம். எகைன் வந்து ஏவரேஜ் பை டிப் வந்து ஒரு ப்ராஃபிட்டபுளாக புக் பண்ணலாம். அதனால வந்து நம்ம வந்து ஏவரேஜ் செட்டப்பில் வந்து இருக்கோம். அதில் வந்து இந்த ஏவரேஜ் செட்டப் அப்படிங்கிறது வந்து லாஸஸே வராது. வாய்ப்பே இல்லை. சரி, எப்படி லாஸ் வரும்னா, ஏதோ ஒரு டைம் தான் உங்களுக்கு சின்ன லாஸ் வரும். நம்ம எகைன் ஏவரேஜ் நம்ம என்ட்ரி எடுக்கிற போது அந்த லாஸ் கவர் ஆகியும் எடுக்கிற ப்ராஃபிட்டும் நம்ம புக் பண்ணிடலாம். சரிங்களா? நியூட்ரலாக புக் பண்ணலாம் அல்லது ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ண முடியும். நம்ம என்ட்ரி பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் இந்த லாஸ் இல்லாமல் தான் நம்ம ட்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த பொசிஷன் வந்து 4350 பொசிஷன் வந்து நீங்கள் ஹோல்டு பண்ணுறனா பண்ணலாம். சரி, ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிறீங்க, எனக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த 4350 ஹோல்டு பண்ணிக்கங்க. லோ மார்ஜினில் தான் பண்ண சொல்லியிருக்கோம். அதில் கேபிட்டல் தகுந்த மாதிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? கேபிட்டல் வந்து ஒரு $500 எபோவ் வச்சுக்கங்க. லோ மார்ஜினில் எடுத்து நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து கோல்டு பொறுத்த வரைக்கும் எவ்ரி டைம் எவ்ரி டே வந்து கண்டிப்பாக புக் பண்ண ப்ராஃபிட்டில் வந்து இருக்கும் அப்படி சொல்கிறேன். டெக்னிக்கலாக வந்து டூல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் டிசிப்ளினாக ட்ரேட் பண்ணுங்கள். கேட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அப்படிங்களா? சப்போர்ட் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கோம். அதை ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் கேட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வாய்ஸ் நோட் போட்டு கேட்டுக்கலாம். இன்னையோட இன்டர்டேவோட பை லெவல் வந்து நான் என்னோட பை லெவல் 4260 அப்படிங்கிற என்னோட பை லெவலை பார்க்குறேன். டார்கெட் பொறுத்த வரைக்கும் 4380ங்கிறது இன்னைக்கு இன்டர்டே டார்கெட்டாக பார்க்குறேன். ஓகேங்களா? இது வரைக்கும் மார்க்கெட் போகும் அப்படிங்கிறது பொறுத்துட்டு தான் பார்க்கணும். நம்மளோட லெவல்ஸ் பொறுத்த வரைக்கும் 4300 310 ஹோல்டிங் பண்ண சொல்லியிருக்கோம். புக் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம். மீதி ஹோல்டிங் பண்ண சொல்லியிருக்கோம். எகைன் வந்து ஏவரேஜ் மார்க் கீழே இருக்கும்போது 4260 பை பண்ணுங்க அப்படிங்கிற சொல்கிறோம். இந்த 2 விஷயம் தான் இன்றைக்கி மார்க்கெட் எப்படி போகுது அப்படின்னு பார்த்துட்டு ஈவினிங் மார்க்கெட்டில் 7 PM மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஈவினிங் செஷனில் பார்த்துருவோம். தேங்க்யூ.